பள்ளத்தாக்கில் ஒரு செல்வந்தன். ஆசிரியர் பெயர் அறியப்படாதவர். தமிழாக்கம் ஜோசப் கோவிந்த். ஒரு பள்ளத்தாக்கில் நில உரிமையாளர் ஒருவர் இருந்தார். அவருக்கு பரந்தப்பட்ட விவசாய நிலங்களும் பல தோட்டங்களும் மற்றும் மரங்களும் வயல் நிலங்களும் இருந்தன. அந்த நில உரிமையாளர் தினமும் தன்னுடைய குதிரையில் ஏறி வயல்களையும் அவற்றின் பயிர்களையும் பார்வையிடுவது வழக்கம். அந்த சுத்து வட்டாரத்திலே அவன் மிகப்பெரிய செல்வந்தன். அவனுடைய நிலத்தில் உழைக்கும் பல கூலியாட்கள் உள்ளனர். அவர்களில் ஜான் என்ற ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு முதியவர் இருந்தார். அந்த முதியவர் பல வருடங்களாக அந்த செல்வந்தனின் தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகிறார். ஒரு மத்தியான நேரத்தில் முதியவரான ஜான் தனது தலைக்கட்டு துண்டை கலற்றி வைத்துவிட்டு உட்கார்ந்து ஒரு பழைய தூக்கு பாத்திரத்தை தன் முன்பாக வைத்து கண்களை மூடிக்கொண்டு அந்த உணவுக்காக முதியவர் தேவனுக்கு நன்றி சொன்னார். அந்த தூக்கு பாத்திரத்தில் குளிர்ந்த நிலையில் இருந்த உணவின் அளவு குறைவாகத்தான் இருந்தது. அந்த சமயத்தில் அந்த செல்வந்தன் அங்கு முதியவரை பார்த்து, ஜான், நீ ஏன் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறாய்? உனக்கு தேவன் என்ன கொடுத்தார்? ஒன்றுமில்லையே, பின்பு ஏன் அவருக்கு நன்றி சொல்லுகிறாய் என அந்த செல்வந்தன் கேட்டார். அதற்கு அந்த முதியவர் இவ்விதமாய் சொன்னார், ஐயா, தேவன் எனக்கு எண்ணற்ற உதவிகளையும் நன்மைகளையும் செய்துள்ளார். பல கோடி செலவழித்தும் கிடைக்காத பாவ மன்னிப்பும் என் இருதயத்தில் சமாதானத்தையும் பரலோக பிரவேசத்தையும் தந்துள்ளார். எனக்கு தினமும் உணவளித்து என்னை போஷித்து காக்கிறவர். எனவே அவருக்கு நன்றி சொல்வது எனக்கு உத்தமம் என அந்த முதியவரான ஜான் செல்வந்தருக்கு பணிவாக பதிலளித்தார். அதற்கு அந்த செல்வந்தன் முதியவரை மேலும் கீழுமாக பார்த்து பைத்தியக்காரன் என்று மனதுக்குள்ளாக சொல்லிக்கொண்டு தன்னுடைய குதிரையின் மீது ஏறி அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டான். அந்த செல்வந்தனின் குதிரையும் சற்று தூரம் சென்றிருந்தது. ஐயா, ஒரு நிமிடம் நில்லுங்கள் என்ற சத்தத்தோடு அழைத்தார். யார் என்று செல்வந்தன் பார்த்தபோது அது முதியவரான ஜான். அப்பொழுது அந்த செல்வந்தர் திரும்பி வந்து குதிரையின் கடிவாளத்தை கையில் வைத்துக்கொண்டு சிறு வெறுப்போடு என்ன என்று முதியவர் பக்கம் பார்த்தான். அப்பொழுது அந்த முதியவர் அந்த செல்வந்தனிடம், நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அதற்கு அந்த செல்வந்தன், அது என்ன கனவு என்று கேட்டான். அந்த முதியவர், இன்று இரவு 12 மணி அளவில் இந்த பள்ளத்தாக்கில் வசிக்கும் ஒரு பெரிய செல்வந்தன் மரணம் அடைவதாக நான் கனவு கண்டேன் என்று அந்த முதியவர் உறுதியாக சொன்னார். அப்பொழுது அந்த செல்வந்தன் சிரித்தபடியே, வயதானவர்களுக்கு இது போன்ற கனவுகள் தான் வரும் என்று அந்த முதியவரிடம் சொல்லிவிட்டு அலட்சியமாக முக சுளிப்போடு குதிரையை ஓட்டிக்கொண்டு சென்று விட்டான். குதிரை அந்த நிலப்பகுதியில் உள்ள அழகான மரங்களை மற்றும் வயல்களை கடந்து வெகு தூரம் ஓடியது. அந்த முதியவர் கனவை குறித்து சொன்ன வார்த்தைகள் மட்டும் செல்வந்தனை விட்டு விலகவில்லை. பள்ளத்தாக்கில் உள்ள செல்வந்தன் இன்று இரவு 12 மணிக்கு இறந்து விடுவார். அந்த வார்த்தைகள் அவரது மனதையும் இருதயத்தையும் சமாதானமில்லாமல் செய்தது. எவ்வளவு முயன்றும் அதை அந்த செல்வந்தன் மறக்க முடியவில்லை. அவர் தன் வீட்டுக்கு சென்றதும் நகர்ப்புறத்தில் தன்னுடைய குடும்ப மருத்துவரை வரவழைத்து அவரிடம் இவ்விதமாக சொன்னார், வைத்தியரே, என் உடல் முழுவதையும் பரிசோதனை செய்யுங்கள் என்றார். செல்வந்தன் சொன்ன வார்த்தைக்கு அந்த மருத்துவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நீண்ட நேரமாக அனைத்து உபகரணங்களின் உதவியால் அவரை பரிசோதித்த மருத்துவர் செல்வந்தனை பார்த்து, உன் உடல்நிலை மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அவ்விதமாக சொல்லிவிட்டு, அப்போ நான் கிளம்பலாமா என்று கேட்டார் அந்த வைத்தியர். ஆனால் அதற்கு சம்மதிக்காத செல்வந்தன், நீங்கள் இன்று இரவு முழுவதும் என்னுடனே இருக்க வேண்டும் என்று அந்த மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டான். மருத்துவரும் செல்வந்தனும் இரவு முழுவதும் விழித்திருக்க ஏற்பாடு செய்தான். அவர்கள் இருந்த கோட்டையில் உள்ள கடிகாரம் மணிக்கொரு முறை ஒய்யாரமாக ஒலித்தது. 9, 10, 11 என நேரங்கள் கடந்து கொண்டே இருந்தது. அந்த செல்வந்தன் எழுந்து அங்கும் இங்குமாக தன்னுடைய படுக்கை அறையை சுற்றி சுற்றி வந்தான். நேரம் நெருங்க நெருங்க வியர்வை முகத்தில் வடிந்து கவலை நிறைந்த முகத்தோடு உயிரற்ற கண்களோடு நடுங்கும் உடலோடு படபடப்போடு கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த மருத்துவர் அந்த செல்வந்தனை பார்த்து, நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்றார். மரண பயத்தாலும் மரணத்தின் நினைவாலும் செல்வந்தன் நிம்மதியை இழந்தான். இப்பொழுது நேரம் 11 கடந்தது. இன்னும் 12 மணிக்கு 10 நிமிடங்கள் குறைவாக இருந்தது. செல்வந்தனின் கண்களும் கைகளும் அதிக நடுக்கத்துடன் இருந்தது. அவர் எழுந்து 10 நிமிடங்கள் மிகவும் சிரமத்துடன் கழித்தார். அந்த கோட்டையின் கடிகாரம் 12 முறை ஒலித்தது. அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான். கால்களின் நடுக்கமும் இருதய துடிப்பும் குறைந்தது.
கண்டம் கடந்துவிட்டது என்று நிம்மதி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அவனுடைய வீட்டு கதவை யாரோ தட்டினார்கள். வீட்டில் இருந்த இருவரும் இந்த நேரத்தில் கதவை தட்டுவது யாராக இருக்கும் என்று நினைத்தார்கள். அந்த மருத்துவர் கதவை திறந்ததும் எதிரே ஒரு தொழிலாளி நின்றான். அந்த தொழிலாளி இவ்விதமாக சொன்னான், ஐயா, நம்ம நிலத்துல வேலை செய்கிற முதியவரான ஜான் என்பவர் 12 மணிக்கு இறந்து விட்டார் என்றான். அதற்கு அந்த செல்வந்தன் அப்படியா என்றான். அந்த பள்ளத்தாக்கில் இருந்த உண்மையான செல்வந்தன் சரியாக 12 மணிக்கு இறந்து விடுவார். அந்த முதியவரான ஜான் என்பவர் அளவிட முடியாத கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தையும் அந்த முதியவர் தேவனின் கிருபையின் மாபெரும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றிருந்தான். இன்றைய நாட்களில் நாம் பல செல்வந்தர்களை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இருப்பதில்லை. பாவம் அவர்களை நிம்மதியற்றவர்களாக மாற்றுகிறது. அவர்களில் பலர் மன நிம்மதி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் இவ்வுலகில் செல்வந்தர்கள் தான், ஆனால் பரலோகத்தில் ஏழைகள். மனிதன் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் செல்வத்தை பெற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பரலோகத்தின் செல்வம் அழியாதது, திருடர்களுக்கு கிடைக்காதது, பூச்சியும் துருவும் அதை அழிக்காது என்று தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு அதிகாரம் 6 வசனங்கள் 31 முதல் 33 வரை. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் அதிகாரம் 10 வசனம் 9. எனவே அன்பான வாசகரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனம் 31. இதனால் தேவனின் ஈடு இணையில்லாத ஐஸ்வர்யமான கிருபையும் நித்திய ஜீவனும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.